Hi, I am A65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு டயலாக் இருக்கு. என்ன டயலாக்னா, வாட்ச் யுவர் தாட்ஸ் தே பிகம் யுவர் வேர்ட்ஸ். அதாவது ஒரு என்ன நினைச்சீங்கன்னா அது வார்த்தைகளா மாறும். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் தே பிகம் யுவர் ஆக்ஷன்ஸ். நீங்க அந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா அந்த வார்த்தை ஒரு செயலா மாறும். வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ் தே பிகம் அ ஹேபிட். அந்த ஆக்ஷனை அந்த செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களோட ஹேபிட்டா மாறிடும். ஹேபிட்னா தினந்தோறும் ஒரு பழக்க வழக்கமா மாறிடும். வாட்ச் யுவர் ஹேபிட் தே பிகம் அ கேரக்டர். நீங்க அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கேரக்டரா பில்ட் ஆகிக்கும். வாட்ச் யுவர் கேரக்டர் இட் பிகம்ஸ் யுவர் டெஸ்டினி. நீங்க அந்த கேரக்டர்ல இருந்தீங்கன்னா நீங்க என்னென்னலாம் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பயணத்துல நீங்க அச்சீவ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இதுல எதுக்கு தெரியுமா நமக்கு இந்த டைலாக் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நியூ லாங்குவேஜ் கத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான கேரக்டரை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த டைலாக் பார்த்தோம். சோ நம்ம முதல்ல உங்களோட நினைவுகளை என்ன ஏதாவது ஒண்ணு நினைப்பீங்க. சோ அந்த நினைவுகளை கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணோம்னா அந்த நினைவுகளை என்னவோ வார்த்தைகளா மாறும். அந்த வார்த்தைகள் என்னவா மாறும்னா ஒரு செயலா மாறும். அந்த செயல் என்னவா மாறும்னு பாத்தீங்கன்னா ஹேபிட்டா மாறும். அந்த ஹேபிட்டை தினமும் பார்த்துட்டே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஹேபிட் கேரக்டரா மாறும். கேரக்டர் தினமும் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேரக்டர் உங்க இலக்கு அடையிறதுக்கு உதவியா இருக்கும். ஓகே, நம்ம டாபிக் குள்ள போயிடலாம். ஹவு டு மேக் சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். இதுல இந்த ரோடு கிளீனா இருக்கு அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் பார்த்துக்கோம். த ரோட் இஸ் கிளீன். இதுல நம்ம இந்த ரோடுங்கிறது சப்ஜெக்டாகவும் இந்த இஸ் அப்படிங்கிறது வேர்பும் இது கிளீன் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்டாகவும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வேர்புங்கிறத இந்த இடத்துல பி வேர்ப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுல நம்ம சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். சப்ஜெக்ட் யாரை பத்தி எதை பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு. சப்ஜெக்ட் கேன் பி நவுன் ஆர் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. சப்ஜெக்டுக்குள்ள ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு பெயர்ச்சொல், சுட்டு பெயர்னு சொல்லுவாங்க. பெயர்ச்சொல் இந்த உலகத்துல என்னென்னலாம் பேர் இருக்கோ அது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க, பெயர்ச்சொல். அதை கூப்பிட்டுதான் அதை கூப்பிடுவோம், அதை சொல்லிதான் அதை கூப்பிடுவாங்க. சோ அதெல்லாம் நவுன்னும். அந்த சுட்டு பெயர் அந்த ஒரு வாட்டி அந்த பயன்படுத்த வார்த்தையை மறுபடியும் சுட்டி காமிக்கிறதுக்காக சுட்டு பெயர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் ப்ரொனவுன் சொல்லுவாங்க. அதான் ஐ, யூ, ஹி, சி, இட், தே, வி இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர்ப். வேர்ப்னா என்ன அப்படின்னா பார்க்க போறோம். வாட் இஸ் அ வேர்ப்? வேர்ப்னா என்ன? முதல்ல verbs are words. அதெல்லாம் வேர்டு that express action or state of being. ஒரு செயலை குறிக்கிறது. ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது ஒரு செயல். he is running அப்படின்னா ரன்னிங் அப்படிங்கிறது ஒரு செயல். அதுதான் verb. இந்த வேர்புக்கு உள்ள முக்கியமான ஒரு விஷயம்னா ஒரு பிஹேவியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம். இந்த வேர்ப் வினைச்சொல் காலம் காட்டும். இது தமிழ்ல படிச்சிருப்போம். வினைச்சொல் என்ன பண்ணும்னா காலம் காட்டும். இது பாஸ்ட்ல நடந்ததா, பிரசன்ட்லயா, இல்ல ஃபியூச்சர்லயா இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெவ்வேறு காலங்களை காட்டுறதுக்கு எது யூஸ் பண்றோம் அப்படின்னா வேர்பை தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். சோ அவன் போனான் அப்படிங்கிறது பாஸ்ட், அவன் போகிறான் அப்படிங்கிறது பிரசன்ட், ஃபியூச்சர், அவன் போவான் அப்படிங்கிறது ஃபியூச்சர். இந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு இந்த வெர்பு என்ன பண்ணுமா காலம் காட்டும். இதுக்கு உள்ள ஒரே ஒரு பிஹேவியர் என்னன்னா காலம் காட்டும். காலத்துக்கு தகுந்தாப்புல அந்த வெர்பு கொஞ்சம் கொஞ்சமா மாறும். he is runningனா he is run அப்படின்னா அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். he is running அப்படின்னா அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். he is runனா வழக்கமா அவன் ஓடுறான். he is running அப்படின்னா அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். he is ran அப்படின்னா அவன் ஓடுனான். he will run அவன் ஓடுவான். ஃபியூச்சர்ல ஓடுவான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த இந்த வேர்ப் அப்படிங்கிற ஒண்ணு ஒரு செயலை குறிக்கும். ஒரு he is dancing, he is angry அவன் கோபமா இருக்கான், அவ டான்ஸ் ஆடுறா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு காலம் காட்டுற ஒரு பண்பு இருக்கு. இதுதான் வேர்புக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சோ அதுக்கு டென்ஸ். இததான் என்ன காலம் காட்டுறதுக்கு டென்ஸ்னு சொல்லுவாங்க. வேர்ப்ஸ். ஓகே, வேர்ப்ஸை சில கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. அந்த கேட்டகரிஸ் எல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்ல, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம். ஸோ அது கிராமரை ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்க போறது கிடையாது. ஜஸ்ட் இதெல்லாம் கிராமர்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்ஷன் வேர்ப்ஸ்னு ஒண்ணு இருக்கு, லிங்கிங் வேர்ப்ஸ்னு ஒண்ணு இருக்கு, ஹெல்பிங் வேர்ப்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஆக்ஷன் வேர்ப் தான் ரன், ஓடு இருக்கிறது. அதே மாதிரி லிங்கிங் வேர்ப்னா டூ சேர்த்துக்குவோம் அதுக்கு முன்னாடி. ஸோ டு கோ,
இந்த மாதிரி டு சேர்த்துக்குவோம். சோ ஹெல்பிங் வெர்ப்னா ஒண்ணுமே இல்ல, இந்த காலத்தை காட்டுறதுக்காண்டி ஹெல்ப் பண்ண வரும். வெர்புக்கு ஹெல்ப் பண்ண வரும், அதாவது வினைச்சொல்லுக்கு ஒரு ஹெல்பிங்கா வரும். சோ ஹி இஸ், இந்த இஸ்ங்கிறது ஹெல்பிங் வெர்ப். ரன்னிங், அந்த ஓடிக்கிட்டு இருக்க அந்த காலத்தை காட்டுறதுக்காண்டி இந்த ஹெல்பிங் வெர்பும் கொஞ்சம் வரும். சோ இதை மட்டும் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையில்ல. சோ இந்த மாதிரி ஒரு 3 வேர்ப் இருக்கு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ப்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, அவ என்ன நிலையில இருக்கா, அவ என்ன செயலை செய்யறான், இது ரெண்டையுமே சொல்றதுதான். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்றதுதான் இந்த வேர்ப்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தாப்புல இருக்கும். சோ இதுதான் செகண்டா போட வேண்டியது வேர்ப். ஓகேவா? இது முக்கியமான பண்பு, காலம் காட்டும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அப்படி பாத்துக்கிட்டு இருக்கல, சோ இதுல பி வேர்ப்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா இருக்குதுன்னு அர்த்தம். சோ இது இந்த உலகத்துல எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்குன்னா சும்மாவாது இருக்குது அப்படிங்கறத மீனிங் பண்ணும். சோ எல்லாமே, இந்த உலகத்துல எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு. மொத்தம் ஏதோ ஒரு இறந்த நிலையிலோ இல்ல உயிரோட இருக்க நிலையோ ஏதோ ஒரு நிலையில இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் இருந்துட்டு இருக்கேன், இந்த டேபிள் இருக்கு, பெஞ்ச் இருக்கு, சேர் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே ஏதாவது ஒரு நிலையில இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இததான் என்ன சொல்லுவாங்க, பி வெர்ப்னு சொல்லுவாங்க. அதுல ரோடு இஸ், இத சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் என்னன்னு பாத்துறோம், வெர்ப். இது ஒரு நிலையை குறிக்குது. ரோடு இஸ் கிளீன், என்ன எப்படி இருக்கு, கிளீனா இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கிறது தான் இந்த இஸ். என்ன இந்த மூணாவதா நம்ம போடல. ரோடு இஸ், ரோடு இருக்கு, ஆனா எப்படி இருக்கு, என்ன இருக்கு நம்ம சொல்லலாம். ரோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா it doesn't carry any meaning. it is I am அப்படின்னா வந்து doesn't carry any meaning. இதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மூணாவதா சேர்க்கிறோம் பாத்தீங்களா, அந்த காம்ப்ளெக்ஸ், இதை சேர்த்தாதான் நமக்கு வந்து அந்த வேர்டே கம்ப்ளீட் ஆகும். இதுல வந்து என்னென்ன ப்ரொனவுன் கூட என்னென்ன சப்ஜெக்ட் கூட என்னென்ன வேர்ப் சேரும்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். வேர்ப் இந்த சப்ஜெக்ட் கூட இந்த வேர்ப் தான்ப்பா சேரும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதை மட்டும் பார்ப்போம். இந்த சப்ஜெக்ட் கூட இந்த வேர்ப் தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமர் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. சோ அந்த ரூல்ல பார்க்காம சோ இதுல சிம்பிளா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். சோ ஐ வந்தா என்ன சேரும், யூ வந்தா என்ன சேரும், இந்த யூ வந்தா என்ன வேர்ப் சேரும், இந்த மாதிரி லைட்டா பார்த்துருவோம். இதுல ஐ வந்தா ஆம் ஏஎம் சேரும், யூ வந்தா ஆர் சேரும், வி வந்துச்சுன்னா ஏர் சேரும், தே வந்துச்சுன்னா ஏர் சேரும், ஹி வந்துச்சுன்னா இஸ் சேரும், சி வந்துச்சுன்னா இஸ், இட் இஸ் வந்துச்சுன்னா இஸ், தேர் இஸ் வரும், தேர் அப்படின்னா ஏர் வரும், ஆரும் வரும், இஸ்ஸும் வரும். ஸோ இது லாஸ்ட்ல நான் வந்து இது வெசஸ் பார்த்துருவோம். தேர் இஸ், தேர் ஆர். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, சப்ஜெக்ட். ஆனா நம்ம சப்ஜெக்ட்ல இது என்ன கேட்டகரின்னு பார்த்தோம், ப்ரொனவுன்னு பார்த்தோம். இதுதான் வேர்ப். என்ன பண்ண, ஆம் நான் இருக்கேன், யூ ஆர் நீங்க இருக்கீங்க, வி ஆர் நம்ம இருக்கோம், தே ஆர் அவங்க இருக்காங்க, அவர்கள் இருக்கிறார்கள், ஹி இஸ் அவ இருக்கான், சி இஸ் அவ இருக்கா, இட் இஸ் அது இருக்கு. இத சுருக்கி சொல்லுவாங்க. சோ ஆம், இந்த ஏ எடுத்துட்டு அதுக்கு பதிலா அப்பாஸ்ட்ரஃபி போட்டு சொல்லுவாங்க. இது ஏன்னா வந்து ஒரு உச்சரிப்புக்காண்டி ஆம் ஆம், யூ ஆர், யூ ஆர்னு சொல்லக்கூடாது, யூ ஆர் யூ ஆர் யூ ஆர் யூ ஆர், வி ஆர் கிடையாது, வி ஆர் வி ஆர், தே ஆர் கிடையாது, தே ஆர் தே ஆர் தே ஆர், ஹி இஸ் கிடையாது, ஹி இஸ் he is, she is கிடையாது, she is, it is கிடையாது, it's அப்படி சொல்லுவாங்க. இதுல நவுன், இது வந்து நவுன் சொன்னோம்ல. சோ ராம் இருக்கான், my friends are என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, my dad இருக்காங்க. இந்த மாதிரி இததான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ஆஃப் பீயிங் சொல்லுவாங்க, ஒரு நிலையில இருக்கிறதா சொல்றதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொனவுன் எது கூட சேரும், ஒரு நவுன் கூட எந்த வெர்ப்ஸ் எல்லாம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்திருக்கோம். இதுதான் என்ன சொல்லுவாங்க, பி வெர்ப். இந்த பி வெர்ப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து எல்லாமே ஏதாவது ஒரு நிலையில இருக்கிறதா, ஏதாவது ஒரு நிலையில இருக்கிறதுனா அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், அவன் தூங்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்போம்ல. சோ ஏதாவது எல்லாமே ஒரு நிலையில இருக்கும், அந்த நிலையை சொல்றதுக்கு தான் இந்த பி வெர்ப்ஸ் யூஸ் ஆகுது. ஜஸ்ட் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்டா பார்த்தோம் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் ஒண்ணு பார்த்தோம். சப்ஜெக்ட் பார்த்துட்டோம், வேர்ப் பார்த்துட்டோம், மூணாவது இருக்க காம்ப்ளிமெண்ட். எனி வேர்ட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ காம்ப்ளிமெண்ட். எல்லா வார்த்தையும் நம்ம எந்த வார்த்தை வேணா நம்ம என்ன காம்ப்ளிமெண்ட், அதை மூணாவது வார்த்தையா சேர்த்துக்கலாம். எந்த வார்த்தையை வேணா நம்ம மெயின் வேர்பை தவிர, அதாவது மெயின் ஆக்ஷன் வேர்பை தவிர, மெயின் வேர்பை தவிர மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம மூணாவதா உள்ள வார்த்தையா சேர்த்துக்கலாம். ஐ எம் ஓகே, நான் நல்லா இருக்கேன், ஸோ ஐ எம் ஓகே, ஐ எம் பிஸி, இந்த மாதிரி எல்லா வார்த்தையும், ஐ எம் ஆல் ரைட், ஓகே, இந்த மாதிரி எல்லா வார்த்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எதை வேணாலும் நம்ம என்ன மூணாவது வார்த்தையா சேர்த்துக்கலாம்.
So for example, I am okay. I am okayங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் நல்லா இருக்கேன். ஸோ ஐங்கிறது சப்ஜெக்ட், verb, மூணாவது இது வந்து காம்ப்ளிமெண்ட். இதே மாதிரி இது சப்ஜெக்ட், verb, காம்ப்ளிமெண்ட். ஸோ I am busy, சப்ஜெக்ட், verb, காம்ப்ளிமெண்ட். நான் பிஸியா இருக்கேன் இந்த மாதிரி சொல்றேன். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க காம்ப்ளிமெண்ட். எனி வேர்ட் யூஸ்ட் as a compliment. எல்லா வார்த்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூணாவது வார்த்தையா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பத்தி டீப் அண்ட் டெப்தா நம்ம ஒரு 3 கேள்விகளோட நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க how to make sentenceல. ஸோ the road is clean, அதாவது ரோடு கிளீனா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். the roadங்கிறது சப்ஜெக்ட்னு பார்த்தோம். isங்கிறது verbன்னு பார்த்தோம். இதுல verbல இது ஒரு be verb, ஒரு நிலையை குறிக்கிற verbன்னு பார்த்தோம். clean அப்படின்னா வந்து காம்ப்ளிமெண்ட்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட், verb, காம்ப்ளிமெண்ட். ஸோ ஒரு வாக்கியத்தை அமைக்க, ஒரு சென்டென்ஸ் அமைக்க 3 தேவைப்படுதுன்னு பார்த்தோம். அதுல சப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம், verbனா என்னன்னு பார்த்துட்டோம், காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இது ரொம்ப இதுக்கு மேல டீப் அண்ட் டெப்தாலாம் வந்து படிக்க தேவையே இல்லை. ஏன்னா வந்து அவ்வளவு கிராமரை வந்து டீப் அண்ட் டெப்தா படிச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. இதுல வேர்பை மட்டும் இன்னும் டீப் அண்ட் டெப்தா படிக்கணும்னா ஒண்ணுமே இல்லை. வேர்புக்கு வந்து காலம் காட்டும், அதாவது டென்ஸ். இது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேர்பை யூஸ் பண்ணுவோம். எப்படி இருக்கிறேன், இருக்கேன், இருந்தேன், இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் நம்ம வந்து ரேன், ஏன் இந்த மாதிரி எல்லாம் மாத்திக்கிறோம் பாத்தீங்களா? சோ அதுக்கு மட்டும் சில வேர்ப்ஸை மட்டும், ஹெல்பிங் வேர்ப்ஸை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவுதான். இதை வந்து நம்ம வந்து அப்படி போகையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டெப்பா போகையில அதை வந்து நம்ம கத்துக்குவோம். ஓகேங்களா? சோ நம்ம இந்த 3 விஷயத்த பார்த்துக்கணும். இனிமேல் உங்களுக்கு சென்டென்ஸ் எப்படி அமைக்கணும்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இனிமேல் வந்து ஒரு 3 அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு 3 கேள்வியில இருந்து நம்மளோட கான்வர்சேஷனை, ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறத நம்ம தொடங்க போறோம். சோ இதுவரையும் நம்ம சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் வந்து கண்டிப்பா ஒரு சென்டென்ஸை எப்படி அமைச்சுக்கிட்டே போறது, ஒரு மூணு வார்த்தைகள் தேவைப்படுச்சு, அந்த 3 வார்த்தைகள் கிடைச்சிச்சு. அந்த 3 வார்த்தையில எங்கெங்க போடணும்னு நம்ம சொல்லியாச்சு. சோ அடுத்த வார்த்தையில இருந்து ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம அந்த 3 கேள்விகளோட நம்ம அடுத்த பயணத்தை தொடங்கலாம். This is A65. Thanks for watching this video. Have a nice day. Bye bye.